ஹாய், எல்லோருக்கும் வணக்கம். வெல்கம் டு உங்கள் நான் கமல் ஹாசன்ஸ். இந்த வீடியோவில் நம்ம கமல் சார் பற்றின ஒரு புதிய தகவல் தான் டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு நீங்கள் புதுசாக இருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வீடியோ மறக்காமல் ஒரு லைக் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம வீடியோக்குள்ளே கண்டிப்பாக போகலாம். ஸோ இன்றைக்கி முதல்ல நம்ம டிஸ்கஸ் பண்ணக்கூடிய டாபிக் வந்து பார்த்திங்கன்னா எம்பியாக கமல் சாருடைய அவதாரம் அப்படிங்கிறது வேறு லெவலில் இருக்குது. ஒரு பக்கம் வந்து மோடி சந்திக்கிறார், இன்னொரு பக்கம் ராகுல் காந்தி மீட் பண்ணுறாரு, இன்னொரு பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா உள்ளே இருக்கிறவங்க எல்லாரும் கூடயும் இன்ட்ராக்ட் பண்ணுறாரு. நிறையா ரசிகர்கள் வந்து அவருக்கு இருக்காங்க. எனக்கு இந்த மாதிரி டைலாக் பேசி காமிங்க, எனக்கு இந்த மாதிரி வந்து நீங்கள் பண்ணி காமிங்கன்ற மாதிரி உள்ளே வந்து பார்த்தீங்கன்னா எல்லா லாங்குவேஜும் தெரிஞ்சதுனால கமல் சாருக்கு இன்னொரு அட்வான்டேஜ் என்னென்னா யார் கூடனாலும் சகஜமாக பேசலாம், அவங்க என்ன பேசினாலும் அவருக்கு வந்து புரியும். அப்படின்றதுனால பயங்கரமாக வந்து பார்த்திங்கன்னா ஒரு பெட்டாக வந்து ஆகிட்டார் இந்த எம்பியில், ஃபுல் அண்ட் ஃபுல் அந்த நாடாளுமன்றத்தில் அப்படின்ற மாதிரி தகவல் வெளியே வருது. இப்போது லேட்டஸ்ட்டாக நமக்கு கிடைத்த ஒரு கிளிப்பிங் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, ஒரு எம்பி ஆக்சுவலாக கமல் சாரோடைய ஒரு பாக்கியம் எனக்கு வந்து கிடச்சிருக்கு அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காரு. அதாவது சனா சதீஷ் பாபு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு எம்பி, அவர் வந்து கமல் சாரோடைய ஒரு தெலுங்கு டைலாகை பேச சொல்லி அழகு பார்த்து அவர் ரசித்து அவர் கை கொடுத்து ரொம்ப ஜாலியாக வந்து ஃபன் பண்ணிகிட்டு இருக்க ஒரு வீடியோ இப்போ வந்து பயங்கர வைரலாக இருக்குது அப்படிங்கிறது பார்க்க முடியுது. அது ஒரு டைலாக்கும் வந்து பேசி அதற்கான ஒரு வேல்யூ கொடுத்து நல்லா நிறையா பார்த்துருப்பீங்க. அவர் வந்து அந்த ஹெட்செட் போட்டு உட்காந்துட்டு இருக்கும்போது கூட அவங்களுடைய ஃபேன் சொல்லிட்டு ஒருத்தர் பேசுனது, அவர் சிரித்தது, இன்னும் நிறைய விஷயங்கள் வந்து பார்த்திங்கன்னா அவர் எம்பியாக இருக்கும்போது நடக்கிறது. அது மட்டும் இல்லாமல் தமிழக மக்களுக்கும் ஆன ஒரு வளர்ச்சி, அதை வந்து கரெக்டான ஒரு பாதையில் எடுத்துகிட்டு போகிற கமல் சாருக்கு ஒரு ஹேட்ஸ் ஆஃப் சொல்லிக்கலாம். கண்டிப்பாக வந்து பார்த்திங்கன்னா வேறு யாருமே இந்த ஒரு பொசிஷனுக்கு யோசிச்சு கூட பார்த்துருக்க மாட்டாங்க. கமல் சார் வந்து இந்த வந்து வாங்கினது அப்படிங்கிறதுக்கு பயங்கரமான ஒரு இன்வால்மெண்ட், 100% அட்டண்டன்ஸ், எல்லாமே சிறப்பாக வந்து கமல் சாரோடைய அந்த பங்களிப்பு அப்படிங்கிறது எம்பியில் இருக்குது அப்படிங்கிறது பார்க்க முடியுது. ஸோ வெரி வெரி ஹாப்பி ஃபார் கமல் சார் அப்படிங்கிறது தான். சரியா? ஸோ நீங்கள் இதை எப்படி பார்க்குறீங்க அப்படிங்கிறத சொல்லுங்கள். அடுத்து ராகுல் காந்தி கைதானது மற்றும் சில எம்பிக்கள் கைதாகியிருக்காங்க. அது வந்து கமல் சார் வந்து கண்டனம் தெரிவிச்சிருக்காரு. இந்த மாதிரி அவங்க வந்து அவங்களுடைய சுதந்திரம் என்ன பேசுகிறது வெளிப்படையாக, அதை நீங்கள் வந்து நீங்கள் தடுத்தீங்கன்னா எப்படி, இதை வந்து நான் கண்டனம் தெரிவிக்கிறேன் அப்படின்ற மாதிரி ராகுல் காந்திக்கு ஆதரவாகவும் ஓட் சோரி அப்படின்னு சொல்லிட்டு இந்த எலக்டோரல் போல்ஸ் பற்றி அவர் வந்து பேசியிருக்காரு. கரெக்டான ஒரு வடிவத்தில் போல்ஸ் வந்து நடக்கணும், அதாவது ஓட்டிங் வந்து கரெக்டாக நடக்கணும் அப்படின்ற மாதிரி வந்து அவர் வந்து குரல் கொடுத்துருக்காரு. ஸோ அது வந்து ரொம்ப இப்போ தேவையான ஒன்று நாட்டுக்கு. அதை கமல் சார் வந்து செஞ்சுருக்குது அப்படிங்கிறது ரொம்ப பெருமையாக இருக்குது அப்படிங்கிறது நான் சொல்லிக்கிறேன். அது மட்டும் இல்லாமல் ராகுல் காந்தி அவர்களுக்கு சப்போர்ட் பண்ணுறாரு, அதனால் வந்து இவர் என்னங்க மோடிக்கு அப்போ எடுத்து பார்த்தார் அப்படின்ற மாதிரிலாம் சில பேர் சொல்கிறாங்க. ஏங்க எல்லாமே அரசியலில் இருக்கும். மையம் அப்படின்ற மக்கள் நீதி மையத்தில் யார் கரெக்டாக இருக்காங்களோ அவங்களுக்காக கமல் சார் வந்து நிற்பார். ஒரு பக்கம் வந்து மோடி கரெக்டாக இருந்தாலும் கமல் சார் வந்து பேசுவார், ராகுல் காந்தி கரெக்டாக இருந்தாலும் பேசுவார். இந்த சைடு நில்லு, இல்லை இந்த சைடு நில்லு அப்படின்ற மாதிரி நிற்கக்கூடிய ஆள் கமல் சார் கிடையாது அப்படிங்கிறது இதன் மூலமாக வந்து ப்ரூவ் பண்ணியிருக்காரு அப்படிங்கிறது நம்மளால் வந்து பார்க்க முடியுது. ஓகே, அடுத்து சினிமா சம்மந்தப்பட்ட செய்திக்கு வருவோம். ஃபராக் கான் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டேரக்டர், அவங்க நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஸ்ருதிஹாசன் அவர்களை வந்து லேட்டஸ்ட்டாக ஒரு இன்டர்வியூ எடுத்திருக்காங்க. அதில் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய விஷயங்கள் வந்து பேசியிருக்காங்க. அது ரொம்ப நல்லா இருந்தது. ஆக்சுவலாக என்னென்னா, கமல் சாருக்கு வந்து ஒரு ஆஃபர் வந்து கொடுத்துருக்காங்க. ஒரு பயங்கரமான ஒரு பீக் டைமில் வில்லன் கேரக்டர் மெயின் ஹூன்னா அப்படின்ற படத்தில் சுனில் ஷெட்டி அவர்கள் நடித்த கதாபாத்திரம் கமல் சாருக்கு வந்து வந்திருக்கு. ஷாருக் கான் வந்து லீடாக. அதை வந்து கமல் சார் வந்து பார்த்தீங்கன்னா, அதாவது ரொம்ப நான் நடிக்க மாட்டேன் அப்படின்ற மாதிரி சொல்லாமல் அதை எக்ஸ்பிளைன் பண்ணி, இந்த மாதிரி இதுதான் போயிட்டுருக்கு, எனக்கு ரொம்ப கஷ்டம், வில்லனாக வந்து வேண்டாம், ஹீரோவை வந்து நிறைய நல்லது போயிட்டுருக்கு, ஸோ கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க, நான் அடுத்து பண்ணிக்கிறேன் அப்படின்ற மாதிரி கொஞ்சம் பாலிஷ்டாக சொல்லியிருக்காரு. அதை வந்து ஃபராக் கான் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஸ்ருதிஹாசன் அவர்களுடைய அந்த ப்ரொமோஷன் வந்துருந்தாங்க கூலிக்கு. ஸோ அதுக்கு அவங்க வந்து கேட்டுட்டு உங்கள் அப்பா இப்படிலாம் பண்ணார் அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. அது என்ன பண்ணுறது, இப்போ வந்து கல்கியில் வில்லனாக பண்ணுறாரு அப்படிங்கிறப்ப வேறு, அப்போ வந்து பயங்கரமான பீக்கில் கமல் சார் அந்த டைம்லலாம். ஸோ அப்படி இருக்கும் பொழுது யோசிச்சிருப்பார் அப்படிங்கிறது தான். அதுக்கடுத்து தான் நடந்துச்சு. ஹேராமில் வந்து நம்ம ஷாருக் கான் வந்து நடித்தார் அப்படிங்கிறது பார்க்க முடிஞ்சிச்சு. ஓகே, அடுத்து எப்பயுமே சும்மா யூடியூப்பை திறந்தாலே 66 வருஷம் கமல்ஹாசன் அப்படின்றது தான் பயங்கர ட்ரெண்டிங்கு. ஸோ நீங்கள் எப்படி பார்க்குறீங்க கமல் சாரை? என்னை பொறுத்த வரைக்கும் நான் வந்து எப்படி பார்க்குறேன் அப்படிங்கிறத, நான் வந்து ஒரு ஆளை வந்தான் அந்த டைமில் தான் வந்து கமல் சாரை பார்த்துட்டு அவருடைய ஒர்க்கை அட்மையர் பண்ணுறேன். அதில் தான் ரசிகன் நானே. தேட்டரில் பார்த்த முதல் படமும் அதுதான் நான். ஏன்னா தேட்டருக்கு அதிகமாக என்னை கூட்டு போக மாட்டாங்க. ஸோ நானாக என் தம்பியும் வந்து போனோம். 2 பேருக்கும் நீங்கள் நம்ப மாட்டீங்க, ஒரு அந்த மேனரிசம் வந்து கடைசி வரைக்கும் இருந்தது. கமல் சார் வந்து அந்த மூக்கை அப்படி செய்வார்ல, அதெல்லாம் வந்து இருந்தது. ஸோ அதெல்லாம் ஒரு பக்கம் வந்து பார்த்திங்கன்னா அவர் என்ன நடிச்சிருக்காரு, என்ன அப்படி அந்த ஒரு தேடல் போயிருச்சு. அதிலேருந்து அவருடைய
மிகப்பெரிய ரசிகன், ஒரு நல்ல ஒரு ஃபாலோவர் ஆகிட்டேன் அப்படிங்கிறதுல எந்த ஒரு மாற்று கருத்தும் இல்லை. பட் நிறைய பேர் சொல்கிறது என்னென்னா, காசு ஈஸியாக சம்பாதிச்சிடலாம். என் கமல் சாரே சொல்லியிருக்காரு. ஆனால் நீ செத்த பிறகு பேர் சம்பாதிக்கிறது அப்படிங்கிறது சாதாரண விஷயம் கிடையாது. அதை இந்த 66 வருஷத்தில் கமல்ஹாசன் அவர்கள் வந்து சம்பாதிச்சிட்டாரு. நீங்கள் நினச்சிட்டு இருக்கீங்க ஃபேன் பாய்னா லோகேஷ் ஃபேன் பாய், ரோபோ சங்கர் ஃபேன் பாய். ஆனால் உண்மையான ஃபேன் பாய் வந்து ரஜினிகாந்த் தான். ஏன்னா அவர் சொல்லியிருக்காரு பார்த்தீங்களா, கமல்ஹாசன் அப்படின்னோடனே நான் வந்து ரெக்க கட்டி பறந்தேன், அவர் என் கூட நடிப்பாரா அப்படின்ற மாதிரிலாம் வந்து ஒரு விஷயம் பேசுகிறதா இருக்கட்டும். அடுத்து வந்து நான் ரஜினிகாந்துங்கிறப்ப சின்ன சின்ன ரியாக்ஷன்ஸ் தான் வச்சுருப்பேன், கமல்ஹாசன் அப்படிங்கிறப்ப நிறையா மெனக்கெடணும் அப்படின்ற மாதிரி லோகேஷ் சொல்கிறாங்கிறத நான் புரிஞ்சுக்கிட்டேன் அப்படின்ற மாதிரி சொல்லும் பொழுது, ஒவ்வொரு அந்த நேரத்திலும் கமல்ஹாசன் அவர்கள் மீது மிகப்பெரிய ஒரு மரியாதை ரஜினி அவர்கள் வச்சிருக்காரு அப்படிங்கிறது பார்க்க முடியுது. ஸோ பயங்கரமான ஃபேன் பாய் அப்படிங்கிறது இதன் மூலமாக நமக்கு வந்து தெரியுது அப்படிங்கிறது பார்க்க முடியுது. அடுத்து முதல் 1 கோடி ரூபாய் சேலரி வந்து பார்த்தீங்கன்னா அப்படின்னா கமல் சார் தான் வந்து எடுத்திருக்காரு நம்ம ஒரு படத்துக்கு அப்படிங்கிறதும் பார்க்க முடியுது. கமல் சாருடைய தங்க குணம் எதில் வெளிப்பட்டது அப்படின்னு சொல்லி ஒரு விஷயம் வந்து வெளியே வந்திருக்கு. என்னென்னா, விரும்மாண்டி படத்தப்போ ஷூட்டிங் அப்போ ஒரு பக்கத்தில் ஒரு பள்ளிக்கூடம் வந்திருக்கு, அதில் ஆண்டு விழா நடந்திருக்கு. ஸோ அப்போ வந்து பயங்கரமான சவுண்டு, நமக்கு விரும்மாண்டியில் லைவ் டப்பிங் போயிட்டுருக்கு. ஸோ லைவ் சரௌண்டுங்கிறப்ப அமைதியாக இருக்கணுன்றதுக்காக இவங்க வந்து போய் அந்த இதை வந்து கொஞ்சம் பார்க்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. பட் கமல் சார் வந்து பார்த்திங்கன்னா, இல்லை அது ஸ்கூல் நடக்குது, சந்தோஷமாக இருக்கட்டும் பள்ளி மாணவர்கள், நம்ம ஒரு நாள் வந்து படப்பிடிப்பு தள்ளி வச்சுக்கலாம்னு சொல்லிட்டு ஒரு நாள் கேன்சல் பண்ணியிருக்காரு. ஸோ எப்படிப்பட்ட ஒரு தங்க குணம் அப்படிங்கிறதை நீங்கள் பார்த்துக்கொள்ள வேண்டும். அதே மாதிரி ஸ்ருதிஹாசன் அவர்கள் இந்த கூலி இதில் வந்து சத்யராஜ் அவர்களை பற்றி பேசும் பொழுது, உங்களை அப்பா எனக்கு நிறையா சொல்லியிருக்காரு, அப்பாவா அப்படின்ற மாதிரி வந்து நம்ம சத்யராஜ் பேசும் பொழுது, என்னம்மா நீ அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. கமல் சாருக்கும் சத்யராஜுக்கும் உள்ள ஒரு இது வந்து பார்த்திங்கன்னா, அந்த தகடு அந்த மேட்ரு, அதை கமல் சார் யூஸ் பண்ண சொன்னது, ப்ளஸ் அவருடைய தயாரிப்பிலே அவருக்கு ஹீரோவாக கொடுத்தது, திருப்பி வில்லனாக கொடுத்தது, இந்த மாதிரி ஏகப்பட்ட விஷயங்கள் கமல் சார் வந்து பார்த்திங்கன்னா, ஏற்கனவே நான் சொல்லிட்டேன், டேலண்ட் இருந்தால் கண்டிப்பாக கமல் சார் விட மாட்டார் அப்படின்றது. அந்த ஒரு நன்றி உணர்ச்சிக்கு சத்யராஜ் அவர்கள் ஸ்ருதிஹாசனை பார்த்து அப்பா சொன்னாரா அப்படின்ற மாதிரி கேட்பது அப்படிங்கிறது, அந்த ரியாக்ஷன் ரொம்ப ரொம்ப க்யூட்டாக இருந்தது அப்படிங்கிறது பார்க்க முடிஞ்சிச்சு. ஓகே, அடுத்து இன்று 21 வருடங்கள் வசூல் ராஜா MBBS. ஸோ ஆகஸ்ட் 12 களத்தூர் கண்ணம்மா கமல்ஹாசன் படம் வந்தது, பயங்கர ஹிட். ஆகஸ்ட் 12 போஸ்டரில் போட்டிருக்காங்க வசூல் ராஜா படம் வந்திருக்கு, இதுவும் ஹிட் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ நிஜமாக சொல்லணும்னா வசூல் ராஜா ஒரு பிரேக்கிங்கான படம் தான் கமல் சார் கிட்ட இருந்து. நம்மளாம் எதிர்பார்க்கல இப்படி ஒரு ஜானரில் வரும் அப்படின்னு சொல்லி டக்குன்னு வந்து பார்த்தீங்கன்னா நடித்தார். நிறைய பேருக்கு பயங்கர ரீச்சு. ஏன்னா அந்த மனுஷன் பக்கா பர்ஃபார்ம் பண்ணிட்டு போயிடுறாரு. நடிப்பு சம்மந்தமான இருக்கும், காமெடி இருக்கும், நிறைய விஷயங்கள் கமல் சார் வந்து பார்த்திங்கன்னா அந்த படத்துக்கு ஒர்க் அவுட் பண்ணியிருப்பார். எல்லாமே ஒரு சீனும் நம்ம வந்து பார்த்திங்கன்னா அதில் வந்து சொல்லவே முடியாது. அந்த அளவுக்கு வந்து இந்த கட்டிப்பிடி வைத்தியமாக இருக்கட்டும் பயங்கரமாக வந்து ஃபேமஸ் அப்படிங்கிறது தான். ஸோ வசூல் ராஜா MBBS 21 வருடங்கள் முடிந்து விட்டது அப்படிங்கிறது பார்க்க முடியுது. அடுத்து ஸ்ருதிஹாசன், நம்ம கமல் சாருடைய பொண்ணு. நம்பர் 1 தான் எனக்கு அப்பா தான். கமல்ஹாசனுடைய நான் வந்து நம்பர் 1 அவர் தான் எனக்கு. பட் ரஜினியோடைய ஃபேன் ரீசெண்டாக அப்படின்ற மாதிரி அப்படி 2 பக்கமும் வந்து பார்த்திங்கன்னா பேசியிருக்காங்க. நல்லா இருந்தது அது. அப்புறம் 37 வருஷம் உன்னால் முடியும் தம்பி, கே பாலச்சந்தர்களுடைய ஒரு படைப்பு, நல்ல ஒரு திரைப்படம், நல்ல ஒரு ஃபீல் குட் மூவி அப்படிங்கிறது பார்க்க முடிஞ்சிச்சு. ஸோ அது வந்து 37 வருடங்கள் ஆயிடுச்சு அப்படிங்கிறது பார்க்க முடியுது. அடுத்து SSMBயில் கமல்ஹாசன் இருக்காரா? என்ன SSMBன்றீங்களா? SS ராஜமௌலி அவர்களுடைய படம், மகேஷ் பாபு நடிக்கிறான்னு சொல்லியிருந்தோம்ல, இதில் கமல்ஹாசன் அவர்கள் வில்லன் கதாபாத்திரம் அப்படின்ற மாதிரி ஒரு டாக்ஸ் வந்து போயிட்டு இருந்துச்சு. பட் அது வந்து இப்போயே இருக்கா, இல்லை அந்த டாக்ஸ் வந்து போயிட்டுருக்கா, இல்லை வந்து என்ன அப்படிங்கிறது தெரில. பட் இன்றைக்கி ஒரு ஆர்டிக்கல் படித்தேன், அதில் கமல்ஹாசன் அவர்களை டேக் பண்ணியிருந்தாங்க. மேபி அது 2027 தான் வரப்போதா அந்த படம், ராஜமௌலி அவருடைய படம். ஸோ மேபி இருக்கலாம், இல்லாமையும் இருக்கலாம். ஸோ ரூமராக கூட இருக்கலாம். ஆனால் அதில் டாக் வந்து போச்சு அப்படிங்கிறது தான் உண்மை. ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம். உங்களுடைய கருத்துக்கள் மீண்டும் சந்திப்போம்.